எப்படி மேடம் சேர்ந்து வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க மேடம். ஒரு சித்தியோட போய் குடும்பம் நடத்த முடியுமா மேடம்? நடத்திட்டாங்களே. சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னைய பிரிக்கிறதுக்கு யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது. ஆமா, சொல்லு. யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது. நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். ஒரு கோயில் திருவிழாக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே தான் என் பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். நம்மளும் நம்மளை லுக்க விட ஆரம்பிச்சுட்டா லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். சென்னைக்கு வந்த உடனேயே அந்த பொண்ணு பேசியிருந்திருக்கா, ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்கா. அந்த முறை சரியில்லைங்கிறதுனால அவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். யாரு யாருக்கிட்ட விடுற? இப்போ ஊருக்கு போறாதா இருந்தா கூட என்ன உன் பையன் உங்க தப்பா பண்ணையே கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? உங்க பையனுக்கு என்ன வயசுமா? 19 வயசு. சின்ன வயசு தான் மேடம். காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. பெரிய வயசா இருந்தாலும் பரவாயில்ல, முறையும் வேற இல்ல. என்னடி இது? SMS எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா. அட பாவி, சட்டிக்குள் ஜல்லிக்கட்டு, பாவாடைக்குள் பட்டாசு, ஜாக்கெட்டுக்குள் ஜிலேபி. தங்கச்சி ஆயிருச்சு. அது நாளைக்கு தங்கச்சி இல்ல, அம்மா முறை சித்தி வேணும். என்ன என்ன எழவி அது? இது வந்து ரொம்ப நெருங்கின சொன்னோம் இல்லையா, அப்புறம் எல்லாத்துக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுமே. இங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. இப்ப நாங்க என்னமா செய்யணும்? அவனுக்கு பிரிச்சு என்று என் கூட அனுப்பிச்சு வைக்கணும். அதான் வேணும். அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஊருக்கு போய் லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி லவ் பண்ணுவீங்க? நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு, இந்த பாருமா எனக்கு ஒன்னா பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா ஓகே. சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரனா எப்படி சொந்தம்? அம்மாவோட சித்தப்பா பொண்ணு. சொந்த சித்தப்பா பொண்ணு. அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி வேணும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. எப்படி லவ் பண்ணுவீங்க? முறையெல்லாம் நான் லவ் பண்ணும்போது எனக்கு முறையெல்லாம் தெரியல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்ப பிரச்சனை வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ ஒரு வருஷம் தான். ஒரு வருஷம். பிரச்சனை வரதுக்கு முன்னாடின்னா 4 வருஷம் ஆச்சு. அப்ப நீங்க 16 வயசுல லவ் பண்ணிட்டீங்க. ஸ்கூல் வந்து நிறுத்தினோடனே ஊருக்கு போனேன். அப்பல இருந்து தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அப்ப மொத்தத்துல எப்படின்னா, ஆண் பெண், அது அம்மாவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம். காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் காதல் காதல், மொத்தம் எல்லா படத்திலும் காதல். லவ் பண்ணிட்டேனே. அதுதான் சொல்றேன், ஒரு ஆணு ஒரு பெண்ணு. அப்ப மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அப்படி கேளுங்க. நான் ஆணு, நான் அழகா இருக்கேன், அவ பொண்ணு, அவ அழகா இருக்கா, பாத்துட்டோம், ஒரே அடியா லவ் வந்துடுச்சு, துப்பட்டா பறந்துடுச்சு. நக்கல்யா அவனுக்கு. அவங்க பிரச்சனை நீ யோசிச்சு பாத்தியா? தன்னோட பையன் தங்கச்சியை லவ் பண்றான்னா ஒரு அம்மா என்னதான் செய்வாங்க சொல்லு? உங்க அம்மாவை நினைச்சாது நீ விட்டுருக்கலாம்ல அந்த பொண்ணை, ஏன் விடல? அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன் மேடம். சார் இவனை என்ன பண்ண சார்? உங்க அம்மாக்காக நீ அது கூட செய்ய மாட்டியா? அவங்க அம்மாவோட தங்கச்சி இல்ல அது. பெரிய மனுஷன் கால்ல இருந்து கேட்டுக்கிட்டு சொன்னால பாத்தீங்களா? அப்ப என்னத்த கேக்குறாங்க, எனக்கும் மாமனாரு என் பிள்ளைக்கு மாமனாரா அப்படின்னு கேக்குறாங்க. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒத்தப்பா. நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேனே. நான் ஒரு இடத்துல நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேனே. என்ன தொந்தரவு பண்றீங்க? ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? கணக்கெல்லாம் பேசாத அம்மாட்ட, புரியுதா? படிக்கிறதுக்கு வக்கு இல்ல. பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. பாரு தம்பி, உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அப்படி விட முடியாது. அந்த பொண்ணு என்னால கன்சீவா இருக்கு. அந்த பொண்ணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இப்பயே நீ எங்கேயும் பிரிச்சு வச்சாலும் வெளியில போய் நான் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சா ஓடி போயிடுவேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ பண்ணது பெரிய தப்பு. அது எனக்கு தெரியும். தெரியுது, நீ மூடு. படிக்கலனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கிங்ஸ்லி, படிக்கலைனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற, படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கே போறது.
லைஃப்ல ஒரே கோல், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும். அதாவது எனக்கு எங்க அம்மா அப்பாலாம் கிடையாது. இனிமே நான் புது உறவு ஆரம்பிச்சிருக்கேன். அவ வந்து என் பொண்டாட்டி. பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? இந்த உலகத்துல பிறந்ததுக்கு சாதனை. கன்சீவும் ஆயிட்டா. வெரி குட். இப்ப நீங்க ஒன்னா இருக்கிறதா தான் முடிவுல இருக்கீங்க. பிரியறதுக்கு இது இல்ல. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? வீட்டுக்கு வந்திருப்பேன். நான் வரல. நீ வீட்டுக்கு வரணும், நான் வீட்டுக்கு போக முடியாது. பரவாயில்ல. என்னை நம்பி ஒருத்தி வந்திருக்கா. அவ வயித்துல என் வாரிசு வரணும். அதை தான் நான் பார்த்துக்க முடியும். சரி அம்மா, நான் பேசி பார்த்ததுல எனக்கு என்ன தெரியுதுன்னா ரொம்ப உறுதியா இருக்காரு. சங்கர் சிமெண்ட்ல கட்டினது, உறுதியிலையும் நம்பிக்கையிலையும் கட்டினது, அசைக்க முடியாத நம்பிக்கை. நீ என்ன செஞ்ச அம்மாக்கு சொல்லு. ஹலோ, என்ன செய்யலன்னு கேளுங்க மேம். என்ன அதான் செஞ்சுட்டியா? நல்லா அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். எப்படி மேடம் சேர்ந்து வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க மேடம். ஒரு சித்தியோட போய் குடும்பம் நடத்த முடியுமா மேடம்? நடத்திட்டாங்களே. சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னைய பிரிக்கிறதுக்கு யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது. ஆமா, சொல்லு. யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது. நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். வரேன். வேணாம்ல உனக்கு? வேணாம். நாங்க வேணாம்ல. எனக்கு தேவையில்லை யாருமே. தேவையில்லையா? ஒருத்தி இருந்தா போதும். சரி. அப்பம் பச்சை கேட்கல. இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்து அவன் ஒரு உதவாகற. இந்த ரெண்டு உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. உறவு முறை கூட பார்க்காத ஒரு காதல்னா நம்மளால என்னதான் பண்ண முடியும்? பொறுமையா இருங்க, எதுவும் கண்டுக்காதுங்க. நீங்க பாட்டுல உங்க வாழ்க்கை பாருங்க. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா கிளம்புங்க. இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா?